ஹே கைஸ், ஐம் ஷோப்னா. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புக் மார்க்ஸ் ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி. புத்தகங்களோட அதிகமாக இருந்து பழகினவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் புக் மார்க்ஸ் எவ்வளோ முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி. ஸோ நான் என்னோடய புக்ஸுக்கும் என்னோடய டைரிஸ்க்கும் நான் எந்த மாதிரி புக் மார்க் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு கார்ட்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நோட்டுக்கு பின்னாடி இருக்க அட்டை கூட அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்புறம் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு கார்னர்ஸில் பெயிண்ட் வேண்டாம். அதனால் நான் கார்னர் எல்லாத்தையும் டேப் போட்டு சீல் பண்ணிவிட்டேன். அப்போ தான் நான் முடிச்சதுக்கப்புறம் அந்த டேப்லாம் எடுக்கும்போது கரெக்டாக அந்த கார்னரில் மட்டும் பெயிண்ட் இல்லாமல் க்ளீனாக நான் நினச்ச மாதிரி கிடைக்கும் அப்படின்றதுனால. ஸோ எனக்கு வந்து ஒரு டார்க் தீம் வேணும். அதனால் நான் ப்ளூவும் க்ரீன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். என்கிட்ட டார்க் க்ரீன் இல்லை. ஸோ ப்ளூ வச்சுட்டு க்ரீன் வச்சுட்டு கொஞ்சம் பிளாக்லாம் மிக்ஸ் பண்ணி எனக்கு தேவையான கலருக்கு நான் கொண்டாந்து வச்சுருக்கேன். இப்போ பார்க்கும்போது ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு எனக்கு. பட் ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே நான் நினச்ச மாதிரி கலர் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். கீழே வந்து ட்ரீஸ் நான் போடுறேன். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ அடியில் இருக்க கலர் வந்து மேலே மிங்கிள் ஆகாமல் இருக்கும். அதுக்காக ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ட்ரீஸ் போடுங்க. எது வேணுமோ வரைஞ்சிக்கலாம். ட்ரீஸு, குச்சி, பறவை, எதுனாலும் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ட்ரீஸ் போடுறேன். ஒரு குட்டியாக ஒரு ஹைட்டாக அந்த மாதிரி மாற்றி ஹைட்ஸில் வந்து ட்ரீஸ் வரைகிறேன். அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி என்ன வேணால் வரைஞ்சிக்கலாம். பெயிண்டிங்கில் அதான ஸ்பெஷாலிட்டி. நம்ம என்ன நினச்சாலும் அது நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப அது ரிலாக்ஸிங்காக இருக்கும் போல். ஸோ அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்புறம் வந்து நான் ஒரு பிறை வரையலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்ருக்கேன் இப்போது. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு மூன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அப்புறம் வந்து எனக்கு குட்டி குட்டியாக ஒயிட் டாட்ஸ் வேணும். அதனால் அங்கே மீதி இருக்க பெயிண்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல குட்டி குட்டியாக தூரி விட்டுட்டேன். ஒரு லைட்டாக அங்கங்கே ஒயிட் கலரில் அப்படி இருந்துச்சு. ஸோ டேப்ஸ் எடுக்கும்போது அங்கே வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இல்லைனா அடியில் இருக்க பேப்பரும் சேர்ந்து வந்துடும். ஸோ 90 டிகிரியில் எடுக்காமல் கொஞ்சம் ஒரு 45 டிகிரியில் கொஞ்சம் கிராஸாக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து சென்ட்ரு கரெக்டாக மார்க் பண்ணி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே. நான் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் அதே மாதிரி சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக பஞ்ச் பண்ணி எடுத்துடணும். இதுதான் பெரிய ரிஸ்கே. ஏன்னா எது சென்ட்ருனே தெரியாது அந்த பஞ்ச் மிஷின்குள்ளே போனதுக்கப்புறம். ஸோ அதனால் அந்த பின்னாடி இருக்கிறத கழட்டிட்டு கரெக்டாக அந்த இடத்துல பாயிண்ட் வச்சு பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பண்ணுறது வந்து என்னோடய ஃப்ளெக்சிபிளுக்காக நான் பண்ணுறேன். என்னோடய புக்ஸுக்கு வந்து அந்த புக் மார்க்ஸ் கொடுக்குற அந்த ரோப் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் நான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுனால நான் கீழே ஒரு பாம் மாதிரி ரெடி பண்ணி தொங்க விட்டுக்கிறேன். எதுலையாச்சும் ஒன்றில் ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கிறதுல வந்து நான் தொங்க விட்டுருக்கேன். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு மார்க் பண்ணி இதை வந்து தொங்க விட்டுறலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தோடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபைனலி என்னோடய டிசைன்ஸ் எல்லாம் 1லேருந்து 4 வரைக்கும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிச்சின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தென் எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ தொடர்ந்து படிச்சுட்ருக்கவங்க, ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறவங்க அப்படின்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம் தான். அது இருக்கிறது நல்லது தான். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக படிங்க. ஆல் த பெஸ்ட். அப்புறம் இதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸில் கேட்ட கொஷினுக்கு வந்து ஆன்சர் பின்னாடி வரும். ஸோ மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.